ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் செய்கிற பிரெட் சீஸ் ஆம்லெட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. சாஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 4 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 1, ஆனியன், தக்காளி, ஒரு தக்காளி ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின கேரட், 1/2 கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரெட் சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, சாட் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ப்ரெட்டை செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரை நடுவில் ஊற்றிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு ப்ரெட்டை ஃப்ரை பண்ண ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சைடெலாம் இந்த மாதிரி மேலே சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோவிலே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோட் சைட் சீஸ் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரெட் சீஸ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.